அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். நானும் இது வரைக்கும் கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறின்னு எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஆனால் இந்த கடலைக்கறி மட்டும் ட்ரை பண்ணதே இல்லை. சரி, இன்றைக்கி அதை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிருக்க கொண்டக்கடலையே ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கூட வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான உப்பு சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் நமக்கு மசாலாவுக்கு ஒரு பேனில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே 1 கப் தேங்காயும் சேர்த்துட்டு வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையில் கொஞ்சமாக இதில் சேர்த்து வச்சிடலாம். இப்போது நம்ம வேக வச்சுருக்க கடலை கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பம் தான். இப்போது நல்லா கொதி வந்ததும் கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்து நல்லா தாளிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயத்தூளுமே சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வணங்கி வந்ததும் நம்ம கடலைக்கடலையில் கொட்டிட்டு அப்படியே ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஆப்பமுமே சுட்டு எடுத்தாச்சு. நல்லா சுட ஆப்பமும் நாங்கள் கடலைக்கறியும் ஒரு அடிப்பொலியான டேஸ்டி லைனு. எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் பேசியிருக்கேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.